எப்பா பிரம்மா பேசுகிறேன்ப்பா. நீதிமன்றம் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் ஒரே நீதிமன்றம் தான். புரியுதா? ஒரே நீதிமன்றம் தான். கேஸு எப்படி வழி நடத்தணும், எப்படி செய்யுங்கிற கணக்கில் ஐயா நீதி அரசர் எல்லா கணக்கும் இப்போ இவங்க செஞ்ச கூத்த நீதிமன்றத்தில் வெளியே எடுக்கார். நீதி அரசர் உட்காரையில் ஒன்றும் இருக்கக்கூடாது, சுத்தமாக உட்காருவார், தூயமாக உட்காருவார். இப்போ லாயரை பூராமல் மாற்றி தான் போடமிட்டார். என்னென்ன செய்யணுமோ அந்த வழி ஆக்கி மண்டையில் உட்காந்து ஆட்டியிருப்பா. தமிழ்நாட்டு உள்ள லாயர் மாற்றி தான் போடுவார். நீதிமன்றம் ஒரே நீதிமன்றம் தானே. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் ஒரே நீதிமன்றம் தான், ஒரே நீதிமன்றம். அப்போ மாற்றி மாற்றி போட்டால் அப்போ கவர்மெண்ட்டு, புது கவர்மெண்ட்டு ஐயா நியமிச்சிருவார். இதுதான் கணக்கு. அப்போ எல்லாவனுமே சிக்கலில் மாட்டி வருவான். அப்போ தமிழ்நாட்டில் உள்ளவன் எந்தெந்த இடத்துக்குன்னு நீதிமன்றத்தில் நியமிச்சிருவாங்க. அங்கே உட்காரு, அங்கே உட்காரு, அங்கே உட்காரு. நீதிபதி ஜட்ஜி தான் தள்ளுவாங்க. ஓடு 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 ஓடு. அங்கே உள்ள மகாராஷ்டிரா உள்ள நீதிபதி ஜட்ஜி 5க்கு 5 டெல்லி. ஓடு தமிழ்நாட்டுக்கு ஓடு, தமிழ்நாட்டுக்கு ஓடு, போய் கணக்கை ஏடு, விட்ட கணக்கை ஏடு. கேஸை உள்ள நடத்துகிற கேஸை கிளியராக எடுப்பான். இங்கே உள்ளவன் அங்கே எடுப்பான். படிச்சிருக்கான்ல, படிச்சிருக்கான்ல, அந்த படித்த கணக்கு லாயர். ஏன்னா மாற்றி மாற்றி காப்பாற்றி விட்டான்ல, இப்போ மாற்றி மாற்றி பிடிக்க போடுவார். மாற்றி மாற்றி போய் இங்கே உள்ளவன் அங்கே கோபத்தில் பூரா தூக்குடா தூக்குடா உள்ளே போடுறா இவ்வளோ அடிச்சிருக்கான்னு கணக்கை கொடுத்துருவான் லாயர். அங்கே உள்ளவன் இங்கே வந்து பாடா படுத்திருக்கான் ஐயாவை, நீதி அரசரை. தமிழ்நாட்டில் இவ்வளோ மோசமாக ஐயா சொத்து, சிவன் சொத்து, 12 ஜோதிலிங்கம் கணக்கு எல்லாம் வச்சுருக்காரு. இப்படி படாப்படுத்தி பூமியை நாசம் பண்ணிட்டான்னு டெல்லியிலேருந்து வர்ற லாயர் ஐயா, அம்மா, தாயே, இந்தாங்க நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும், இந்தாங்க ஐயா எம்எல்ஏ இத்தனை கோடி கான்ட்ராக்டில் அடிச்சிருக்கான்னு கணக்கு. அப்போ தான் வெளியே ஏறும். புரியுதா? பஞ்சாயத்து போர்ட்டில் அடித்த கான்ட்ராக்டு பூரா இன்ஜினியர்லேருந்து எல்லான்னு உள்ள ஐயா அப்படி கணக்கு கொடுக்கணும்ல. 75 வருஷம் ஆண்டு காலமாக சேரை பிடிச்சி எங்கே பஞ்சாயத்து போர்ட்டுக்கு சென்னையிலேருந்து அறிவிப்பான். இது ஒரு நாட்டுக்கு தமிழ்நாட்டு கணக்கு போடுறாரு. இதே மாதிரி மாற்றி ஒரு நாட்டுக்கு, இதே மாதிரி மாற்றி ஒரு நாட்டுக்கு ஆந்திரா, கர்நாடகா இப்படி தான் போடுவார் ஐயா நீதி அரசர். இங்கே போட்ட கணக்குப்படி கரெக்டாக எடுறா, கரெக்டாக டெல்லி வரைக்கும் எடுறா, அமர்நாத் வரைக்கும் எடுறா அப்படிம்பாரு லாயரை. ஆணும் பெண்ணும் இதுதான் கணக்கு. அப்போ மாற்றி போவையில் கேள்வி கேட்பான் லாயர். எல்லாவனும் ஆணும் பெண்ணும், எங்களுக்கு கவர்மெண்ட்டு சம்பளம். அப்போ வா உள்ளே வா, கரெக்டாக போகணும், கரெக்டாக இருக்கணும். குறைவாகத்தான் நான் அமர்த்துவேன், குறைவாகத்தான் வேலைக்கு போடுவேன், கவர்மெண்ட் வேலை குறைவாகத்தான் செய்வேன். இதோடு முடிச்சுக்கோ. மற்றது எல்லாம் கணக்கு எடுத்து தாசில்தார், விஓ, கலெக்டர் இந்த இடத்துக்கு கையெழுத்து போட்டவன பூரா தூக்கு எடு, கணக்கு எடு. எப்படி ஒரு 3 மாதம் டெஸ்ட்டு வைப்பார், பரீட்சை வைப்பார். எப்படி லாயரெல்லாம் பிடிக்கான், எப்படி செய்தான்னு பார்ப்பார். இந்த அரசியல்வாதி லாயர் பூரா அப்படியே பின் வாங்குவான். அவனை அப்படியே ஓரம் கட்டிடுவாங்க. ஓடிப்போ, அரசியல்வாதிக்கு ஆட்ட போறியா, கொடி ஆட்ட போறியா, ஆட்டிக்கோன்னு உள்ளே இருக்கிற நீதிபதி ஜட்ஜும் சொல்லிடுவாங்க. உள்ள லாயர் ஆணும் பெண்ணும் அவங்களும் சொல்லிடுவாங்க. கொடியா அவங்க அரசியல்வாதி கொடி எங்கெங்கே கொடியை ஆட்டுதானோ அங்கே போய் நீ ஆட்டு, நாங்கள் கணக்கு எடுக்க வந்திருக்கோம்னு அந்தந்த ஸ்டேட்டு, அந்தந்த மாநிலம், அந்தந்த நாடு உள்ள வரையில் மாற்றி போடுவார். கவர்மெண்ட்டாக உள்ள ஜட்ஜி எல்லாம் ஐயா நீதி அரசர் கையெழுத்து போடுவார், நீதிபதி ஜட்ஜும் கையெழுத்து போடுவார். அப்போ கவர்மெண்ட் தானே. அப்போ ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாம் அவன் பதிவு பண்ணு, சொத்து கித்து எல்லாம் எல்லாம் கனி பூரா பதிவு பண்ணிக்கோ. கொடுக்க வேண்டியது அது நீதி அரசர், ஜட்ஜி, நீதிபதி ஐயா இவங்க 2 பேர் தான் நியமித்து கொடுப்பாங்க. இருக்கணும், ஒழுங்காக போய்க்கணும், ஒழுங்காக வந்துக்கணும் அப்படின்றார் ஐயா நீதி அரசர். இப்போ லாயருக்கு கணக்கு கொண்டு வந்துட்டாரா, கணக்கு முடிக்க போகிறாரு. அதுதான் இப்போ எப்படி சட்டுன்னு முடித்து உட்காரணும்ட்டார். இப்போ நீதிமன்றத்தில் உள்ள கணக்கை அப்படியே முடிக்கணும்ட்டாரா. எப்போ 8 நாட்டு சனி சனி சரி ஆட்டிருங்க, இந்த வேலையை நடத்திருங்க, முக்கால் சத்தியம்.